அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேஜ் நம்பர் 201, பாடம் 13. எளிய மார்க்கத்தில் நம்ம பாடம் 13வது பாடம் பார்க்க போகிறோம். அபகரிப்பதின் கேடு, வணிக விலை குறித்த ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஒருவருடைய ஏதாவது ஒரு பொருளை அவருடைய அனுமதியின்றி எடுப்பதற்கு அபகரித்தல் என கூறப்படும். இது தகாததும் ஹராமும் ஆகும். அபகரித்தலின் கேடு எவ்வளவு கொடியதென்றால் அதனால் மனிதனின் வாழ்க்கையில் சகலவிதமான நிம்மதியும் ரஹ்மத்தும் எடுபட்டு போய்விடும். இது தங்களுக்கிடையில் குழப்பத்தையும் சச்சரவுகளையும் உண்டாக்கிவிடும். அதனால் உட்பூசலும் சண்டைகளும் உண்டாகும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் இடத்தை, வயலை, கடையை தகாத விதத்தில் அபகரித்து கொள்வதினால் அவர்கள் இருவருக்கும் மத்தியில் வருடக்கணக்கில் சண்டைகளும் கொலைகளும் இரத்த ஓட்டுதலும் நடக்கும். நீதிமன்றத்திற்கும் செல்ல நேரிடும். அதில் இருவருக்கும் பிரச்சனைகள் உண்டாகும். காசு பணங்கள் வீண் விரயமாகும். அபகரித்தல் மிக கெட்ட பழக்கமாகும். அபகரிப்பு செய்பவருக்கு எப்போதும் நிம்மதியே இருக்காது. அவர் எப்போதும் குழப்பத்திலே இருப்பார். பிறருடைய பொருளை அபகரித்து சிரமம் கொடுப்பவருக்கு, அநியாயம் செய்பவருக்கு, அநீதி இழைப்பவருக்கு ஏன் குழப்பம் ஏற்படாது? நிம்மதி எவ்வாறு கிடைக்கும்? அபகரித்த பொருளை பயன்படுத்துவது கூடாது, அது ஹராம் ஆகும். இப்படிப்பட்ட மனிதருக்கு நிம்மதி எவ்வாறு கிடைக்கும்? அவர் எப்போதும் குழப்பத்தில் தான் இருப்பார். ஹராமை பயன்படுத்துபவர் சிறிது சிறுக அழிவில் வீழ்ந்து கொண்டிருப்பார். அது அவருக்கு தெரியாது. பார்த்தீர்களா அபகரித்தல் எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் என்று? அது அவருக்கு தெரியாது. பார்த்தீர்களா அபகரித்தல் எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் என்று? அவர் இம்மை மறுமை இரண்டிலும் நாசமடைந்து அல்லாஹ்வின் தண்டனையில் இருந்து தப்பிக்கவே முடியாது. அன்னலார் அருளினார்கள், எவர் பிறருடைய நிலத்தை அநியாயமாக எடுத்துக்கொள்வாரோ அவர் மறுமை நாளன்று அந்த அபகரித்தலின் காரணமாக பூமியுடன் 7 மடங்கு வரை புதைக்கப்படுவார், 7 பாகம் வரை புதைக்கப்படுவார். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் பிறர் பொருளை அபகரித்து கொள்வாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அப்படி அபகரிப்பவரின் உள்ளத்தில் அணு அளவு ஈமான் இருந்தாலும் அவருக்கு இந்த எச்சரிக்கை மிக கடினமானது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜமாஅத் மற்றும் அவர்களை பின்பற்றுவோரில் இல்லை. மேலும் எவரை அன்னலார் தள்ளி வைப்பார்களோ அவர் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டவாதியாவார் என்பதை தெளிவான விஷயமாகும் அப்படிங்கிறத மிக விளக்கமாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அபகரிப்பதின் கேடு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் வரக்கூடிய ஹதீஸ், எவர் பிறர் பொருளை அபகரித்துக் கொள்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஃபலைஸ மின்னா மனின் தஹப நுஹ்பதன் ஃபலைஸ மின்னா அப்படிங்கிற ஹதீஸை நம்ம படிச்சிருக்கிறோம். சரி ஹைர். அப்போ இதுக்கு முன்னாடி மனி தஆ மா லைஸ லஹு ஃபலைஸ மின்னா ரெண்டுமே தானே, ரெண்டுமே அடுத்தவர்களுடைய உரிமையை பறிப்பது தான். விவாதம் புரிந்து அதை வாங்கினாலும் சரி, வேணுமென்றே பிடுங்கினாலும் சரி. இப்போ அபகரித்தல் என்கின்ற விஷயத்தில் என்னென்ன பாகம் பிரியுதுங்கிறத பாருங்கள். அடுத்தவருடைய உரிமையை எப்படியெல்லாம் மனிதர்கள் அபகரித்துக் கொள்கிறார்கள்? ஒன்று, வாதாட்டத்தின் மூலம் அபகரித்துக் கொள்கிறார்கள். அது பொருளாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒன்று வாதாட்டத்தின் மூலம் அபகரித்துக் கொள்வது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், நாசுக்கா பேசி அவர்கள் என்ன செய்வாங்க, தன்வசம் கொண்டு வந்து இது பண்ணிடுவோம், அடுத்து நான் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், இப்போதைக்கு என்ன செய்யுங்க, அதை கொடுங்க அப்படின்ட்டு நளினமாக பேசி அவர்களுடைய உரிமையை பறிப்பது. இது ரெண்டாவது வகை. மனிதர்கள் இப்படி தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான 2 3 இப்போ இது இரண்டாவது வகை, நளினமாக பேசி அடுத்தவர்களுடைய உரிமையை, பொருளை அபகரித்துக் கொள்வது. மூன்றாவது என்ன அப்படின்னா, திருடுதலின் மூலம். அதுவும் நூதன திருடுன்ட்டு இப்போல்லாம் பயங்கரமாக நடக்குது. இப்போ ஓட்டை ஐடி கூட என்ன செய்கிறாங்க, வாக்கு இது கூட இறந்தவங்களை இருக்கவங்களை இறந்தவங்கள மாதிரியும் காட்டி, இப்போ நம்ம எஸ்ஐஆர்ன்ட்டு ஒரு ஃபார்ம் வருது இல்லையா, அதெல்லாம் நிறைய கோல்மால்கள் நடந்துட்டு இருக்குது. இப்போ திருட்டின் மூலம் மற்றவர்களுடைய பொருள் அபகரிக்கப்படுகிறது. அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் திருட்டு, விபச்சாரம், அப்புறம் பார்த்திங்கன்னா மது அருந்துதல், இதுக்கெல்லாம் பயங்கரமான தண்டனை கொடுக்கப்படுது. இதில் ஒரு அறிஞர், ஒரு இஸ்லாத்தில் இணைய இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் வந்து சொல்கிறாராம், ஒரு முஃபஸ்ஸிரின்ட்ட, உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த தண்டனை சட்டத்தில் மட்டும் எனக்கு உடன்பாடே கிடையாது. ஒரு திருடுனா ஏன் கை வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அது முஃபஸ்ஸிரின் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். உங்களுடைய குழந்தை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்கிறாங்க.
அப்போ இருக்கும்போது ஒரு ஒரு தொகை அந்த மருத்துவர் ஒரு 4 லட்ச ரூபாய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களிடத்தில் அது இல்லை. ஆனால் எப்படியோ பொருட்களை விற்று எங்கே இது பண்ணி கேட்காதவங்ககிட்ட கேட்டு எந்தளவுக்கு அப்படின்னா யாசகம் கேட்டு எல்லாம் பெரட்டி ஒரு மாதத்தில் 4 லட்ச ரூபாயை ரெடி பண்ணி அந்த மருத்துவர்கிட்ட கொடுக்க போகிறீங்க. மறுநாள் அந்த காசு கொடுத்துட்டோம்னா என்னாகும், தன்னுடைய பிள்ளையை வந்து பிழைக்க வச்சிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த காசு திருடு போயிடுச்சு அப்படின்னா அந்த திருடன் உங்களுடைய கையில் கிடைத்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் என்னென்னா ஒருத்தவர்களுடைய பக்கத்தை தான் பார்க்குறது. திருடனுக்கு கைவெட்டப்படுதேங்கிறத பார்க்குறத விட அந்த பொருள் யார்கிட்டருந்து பிடுங்கப்பட்ட அந்த அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இப்போ எதுக்காக அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால் அது போலத்தான் அந்த திருடனுடைய கை, அதுவும் மணிக்கட்டளவு தான் முதல் அளவு மணிக்கட்டளவு அந்த திருடினால் கை வெட்டப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். திருட்டு சட்டம், அதாவது தண்டனைக்குரிய சட்டங்களில் உணவுப் பொருளுக்காக திருடனுக்கெல்லாம் கைவெட்டுவது கிடையாது. அத்தியாவசிய பொருள் ஆடை திருடிட்டான், உணவை திருடிட்டான், இன்னும் சின்ன இதெல்லாம் கிடையாது. எதெல்லாம் நம்ம மறைவாக வச்சுருக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கிறோமோ அதை திருடினால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய தண்டனை உண்டு அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் விளக்கம் கொடுக்கிறாருங்கிறத பார்க்குறோம். இப்படி மற்றவர்களுடைய பொருளை அபகரிப்பதற்கான நூதன திருட்டுக்கள் நிறைய என்ன செய்யுது இப்பயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மொபைலில் ஜிபே மூலமாகவும் ஃபோன்பே மூலமாகவும் பணங்கள் பரிமாற்றப்படுது. அதில் கூட என்ன செய்கிறாங்க, நிறைய நூதன திருட்டுக்கள். ஒரு சும்மா நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது, ஒரு கோடு வருது அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்யக்கூடாது, கிளிக் பண்ணக்கூடாது, தேவையில்லாத அந்த பேஜுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய எச்சரிக்கைகள் சொல்கிறாங்க. ஏர்டெல் கம்பெனியிலேருந்து நமக்கு சொல்கிறாங்க, நிறைய பேங்க்லேருந்து என்ன செய்கிறாங்க, நமக்கு எச்சரிக்கையான விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்படி திருடுவதின் மூலமாக மற்றவர்களுடைய பொருள் அபகரிக்கப்படுகிறது. 3 விஷயம் சொல்லிட்டோமா. 4வது என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ ஒரு நிலத்தை நம்ம வாங்குகிறோம். ஆனால் அந்த நிலத்துடைய தொகையை சரியான முறையில் கொடுக்காம, இப்போ 1 லட்ச ரூபா, ஒரு 2 லட்ச ரூபாவுடைய நிலம், ஆனால் அவங்கள்ட்ட நான் 1 லட்ச ரூபா தான் கொடுப்பேன், இவ்வளவு தான் விலை போகும், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, வா கோர்ட்டுக்கு வரணுமா வா. ஏன்னா அவங்கள்ட்ட அதிகமான ஆள்பலம் இருக்கும், பணபலம் இருக்கும். என்ன ஏமாற்றக்கூடிய வேலை, ஏமாற்றுவதன் மூலம் என்ன செய்கிறாங்க, அந்த அவர்களுடைய பொருளை அபகரிக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் அபகரித்தல். இந்த சுச்சுவேஷனில் தான் மனிதர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இப்போயுமே சின்ன விஷயங்கள் இதில் சொல்கிறது போல தான் கோர்ட்டு வரைக்கும் என்ன செய்யுது, இது போகுது, உறவுகள் துண்டிக்கப்படுது, அதன் மூலமாக கொலைகள் நடக்குது, ஈவு இறக்கங்கள் இல்லாமல் போயிடுது. இது எல்லாமே என்னென்னா அடுத்தவர்களுடைய உரிமையில், அடுத்தவர்களுடைய பொருளில் நாம் அபகரிப்பதின் மூலம், நமக்கு சொந்தமாக்கணுங்கிற அந்த எண்ணத்தின் மூலம்தான் இதெல்லாம் இந்த பாதிப்புகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதன் மூலமாக என்ன நமக்கு மறுமையில் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நிலத்தை அபகரித்தால் ஒரு ஜான் நிலமாக இருந்தாலும் சரி, அதற்கு அதிகமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜான்ங்கிறது ஒரு சின்ன இதுதான். இப்போ நம்ம வீடு கட்டும் பொழுது எதுக்கு வரைபடம் கொடுக்குறாங்க, எதுக்கு வந்து என்ன இதெல்லாம் எஸ்டிமேட் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்களே இவ்வளவு தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதன் அளவுக்கு தான் என்ன செய்யணும் விடும். நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சுற்று சுவராக இருந்தாலும் சரி, இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய வாசலாக இருந்தாலும் சரி, அதனால தான் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளவு நீ காஸ்ட்லியாக வீடு கட்டியிருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்ட இடத்துல நீ கட்டிட்டேன்னா இடிச்சுட்டா என்ன செஞ்சிருவான். கடையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அழுது புலம்புனாலும் சரி இடிச்சுட்டு போயிடுவாங்க. அது போலத்தான் மற்றவர்களுடைய உரிமை. அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு ஜான் அளவு நிலத்தை அபகரித்தால் 7 மடங்கு பூமி 7 மடங்கு ஆக்கி அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களுடைய கழுத்தில் மாலையாக அணிவித்து விடுவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இப்படியான விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த தலைப்பினுடைய சுருக்கமாக இருக்கிறது. சரி, எல்லாம் வருதோ அதை இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஹதீஸ் என்ன வருது, 2 ஹதீஸ் வருதா, இன்னும் இந்த சைடு 202வது பக்கத்தில் மேலே இருக்கிறதும் அடுத்து இருக்கிறதும் 2 ஹதீஸ் வருது. அதே போல் இன்னொரு விஷயம், அபகரிப்பதின் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு கேட்டால், முதல் பாதிப்பு அல்லாஹுடைய தூதர் நம்மை சார்ந்தவர்கள், அது இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத் மற்றும் அவர்களை பின்பற்றுபவரில் இல்லாமல் ஆகிவிடுவார். அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். அபகரிப்பதின் மூலம் ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பே அதுதான். எது கடைசி பேராவில் இருக்கா, கடைசி பேராவில் 3வது லைன், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்னா என்னது, அவங்களுடைய கூட்டம் மற்றும் அவர்களை பின்பற்றுபவரில் இல்லை என்கின்ற அந்தஸ்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, அந்த அபகரிப்பவர்கள் வந்து விடுவார்கள். அது ஒன்று, முதல் பாதிப்பு. 2வது என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, மறுமை நாளன்று நஷ்டத்தை ஏற்படுத்தும். மறுமை அதுக்கு ஒரு ஹதீஸாகவே இருக்குது, ஆனால் பொதுவாக என்னது, அது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக்கிறணும். இந்த சைடு 201 இதெல்லாம்
அபகரிப்பவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்னங்கிறத தலைப்பில் ஒன்று, நபி அவர்கள் பின்பற்றுபவர்கள் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ரெண்டாவது, அவர் துரதிர்ஷ்டவாதியாக இருப்பார்கள். மூணாவது, இந்த சைடு பாருங்களேன், 201 மூணாவது பேராவில் அபகரிப்பு செய்பவருக்கு எப்போதும் நிம்மதி இருக்காது, குழப்பத்திலேயே இருப்பார். சிரமம் கொடுப்பவருக்கு, அநியாயம் செய்பவருக்கு அப்புறம் அதுக்கு கீழே பாருங்க, கீழே பேராவில் லாஸ்ட் லைன், அவர் இம்மை மறுமை இரண்டிலும் நாசமடைந்து அல்லாஹ்வின் தண்டனையில் இருந்து தப்பிக்கவே முடியாது. இது 4வது பாயிண்டாக குறிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே அபகரிப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். குறிச்சாச்சா? இன்னொருக்கா சொல்லணுமா? இன்னொருக்கா சொல்கிறேன். கொஸ்டின், அபகரிப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? 1, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜமாஅத் மற்றும் அவர்களை பின்பற்றுபவரில் இல்லை. 2வது, அவர் பெரிய துரதிர்ஷ்டவாதியாவார். 3வது, அபகரித்தல் மிக கெட்ட பழக்கமாகும், அபகரிப்பு செய்பவருக்கு எப்போதும் நிம்மதி இருக்காது. 4வது, அவர் எப்போதும் குழப்பத்திலேயே இருப்பார். அடுத்து கீழே அவர் 5வது, அவர் இம்மை மறுமை இரண்டிலும் நாசமடைந்து அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படிங்கிற இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி குறிச்சுக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பேராவில் இருக்குல்ல, அதில் 4வது லைன், மனிதன் வாழ்வில் சகலவிதமான நிம்மதியும் ரஹ்மத்தும் எடுபட்டு போய்விடும்.